வணக்கம். நாங்கள் CLF கடாஃப் உள்ளீடுகளை செய்கிறோம். கடன் வழங்குதல், மூடிய கடன், உள்ளீடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடன் வாங்குவது எங்களுடையது, எனவே எந்த உள்ளீடுகளும் செய்யப்படவில்லை. இப்போது நாம் போகலாம். இங்கே என்னுடைய தொகை ஒப்பிட முடியாத தொகையில் 8,25,000 எனக் காட்டுகிறது. பொருந்தாத தொகையை நீங்கள் கண்டால், முதலில் உங்கள் கடாஃப் கட்டணங்களைச் சரிபார்த்து, தொகையை உள்ளிடுவதில் ஏதேனும் தவறு செய்துள்ளீர்களா என்பதை பார்க்க வேண்டும். சரி, இங்கே என்னுடைய தொகை 8,25,000 எனக் காட்டுகிறது. நான் வங்கி பதிவை சரிபார்த்தேன். வங்கி பாஸ்புக் புதுப்பிக்கப்படாததால், எனது வங்கிக் கணக்கில் குறைவான தொகையை உள்ளிட்டுள்ளேன். இதன் காரணமாக அங்கு சில பொருத்தமின்மை ஏற்பட்டுள்ளது. என்னுடைய வங்கி புத்தகத்தில் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் அதை உள்ளிடுகிறேன். நாம் அதை திருத்தலாம். நாம் எந்த உள்ளீட்டையும் நீக்கலாம். நாம் வங்கிக் கணக்கை கிளிக் செய்வோம். அதை நாம் திருத்துவோம். எங்கள் வங்கி பாஸ்புக்கில் 10,55,000 உள்ளீடுகள் இருப்பதாக காட்டுகிறது. எங்கள் தேதி மார்ச் 31 2024 ஆகும். எங்கள் வங்கி இருப்பை புதுப்பித்துள்ளோம். எங்கள் வங்கி இருப்பு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது வங்கிக்கு போவோம். நமது பங்கு மற்றும் பொறுப்பு சொத்துக்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்றால் மட்டுமே கூட்டத்தை முடிக்க முடியும். ஆனால் இன்னும் நமது 200 ரூபாய் எங்கும் பொருந்தவில்லை. நாங்கள் எல்லா உள்ளீடுகளையும் சரிபார்த்துவிட்டோம். இந்த 200 ரூபாயைக் கொண்டு கூட்டத்தை முடிக்கச் சென்றால் எங்கள் கூட்டம் முடிவடையாது. ஆனா நான் உனக்குக் காட்டுறேன். இங்கே நமக்கு முன்னால் ஒரு பாப்-அப் சாளரம் தோன்றுகிறது. சொத்துக்கள், பங்கு மற்றும் பொறுப்புக்கு சமமானவை அல்ல. இப்போது நம் கூட்டம் முடிவடையவில்லை. எங்களுக்கு 200 ரூபாய்க்கான பதிவுகள் கிடைப்பதில்லை. எனவே இந்த தொகையை நாம் சஸ்பென்ஸ் கணக்கிற்கு மாற்றலாம். எங்கள் தொகை சஸ்பென்ஸ் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நிதியாண்டிற்குள் இந்த 200 ரூபாய்க்கான கணக்கை அமெரிக்கா தவறவிட்டதற்கு நாம் கொடுக்க வேண்டும். நிலையான சொத்துக்களில் நாம் அதை இங்கே காணலாம். இப்போது நீங்கள் சந்திப்பை இங்கே மூடலாம். நீங்கள் மூடும் சந்திப்பை கிளிக் செய்யலாம். இங்கே நீங்கள் சுருக்கத்தை பதிவிறக்கலாம். அனைத்து சுருக்கங்களும் பதிவிறக்கம் செய்யப்படும். மேலும் நீங்கள் செய்த அனைத்து உள்ளீடுகளையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கூட்டத்தை மூடலாம். நீங்கள் க்ளோஸ் மீட்டிங்கில் கிளிக் செய்தவுடன் எங்கள் மீட்டிங் மூடப்படும். மூடு. ஆம், மூடு.